Chicken chettinad, taste, texture, flavor, presentation, top notch. ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்ததுக்கு பிறகு 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். அதுக்கு பிறகு 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து இதை ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துட்டு வரலாம். கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கு பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்ததுக்கு பிறகு 2 காஞ்ச மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தக்காளி 2 சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு பிறகு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 1/2 கிலோ சிக்கனை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து இப்போ இந்த எண்ணெயிலேயே வந்து வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு பிறகு இப்போ குழம்பு மசாலா தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா மசாலா தூள், அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு நல்லா திக்கான பதம் வந்ததுக்கு பிறகு இருக்குன்னா சூப்பரான செட்டிநாடு சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு.